இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க அம்மா ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ஸ்நாக்ஸ் என்னன்னா மெதுவடை. செம டேஸ்ட். வேற லெவல் சூப்பரா இருக்கு. எங்க அம்மா இப்ப மெதுவடையை எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிப்பாங்க, பாருங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்ணும் போல் இருக்குது தானே. இன்றைக்கி நாம் மெதுவடை தாங்க பார்க்க போகிறோம். அந்த மெதுவடை எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நாம் குண்டு உளுந்து, அதாவது வெள்ளை உளுந்து, நம்ம எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸோ ஒரு கிண்ணமோ எடுத்துருக்குறோமோ அதே அளவு டம்ளாரோ கிண்ணத்துலேயோ நீங்கள் அரிசி கொஞ்சம் எடுத்துக்கணும். அது எப்படின்னா, ஒரு டம்ளர் உளுந்துன்னா அதில் 3/4 பாகம் பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட இந்த அரிசியும் இந்த உளுந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊறினாலே போதுங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், 1 hour ஆயிடுச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா சூப்பராக ஊறி இருக்கு பாருங்கள். 1 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. அப்போ தான் மாவு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. நம்ம கிரைண்டரில் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி மாவு வரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணுங்க மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி போட்ட உடனே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், மெதுவடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மாவில் ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். நம்ம காரம் எவ்வளவோ அது மாதிரி பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் பசங்க கீழே எடுத்து போட மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா நிறைய போடுங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி கொஞ்சோண்டு நல்லா கட் பண்ணி நல்லா சிறுசாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி பிசைஞ்சு விடுங்க. மாவும் இந்த உப்பு எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வானலில் எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காய வச்சுட்டு பாருங்கள், ஒரு கையிலே தண்ணியை தொட்டுக்கிட்டு பாருங்கள் நான் எப்படி இது பண்ணுறேன் பாருங்கள். உருண்டை மாதிரி பண்ணி நம்ம கட்டை விரலால் ஓட்டையை போட்டு எண்ணெயில் கொண்டு போய் போட வேண்டியது தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். திரும்பவும் அதே மாதிரி பாருங்கள், தண்ணியை தொட்டுக்கங்க, ஒரு கையால் இப்படி பண்ணுங்க, ஓட்டை போடுங்க, திரும்ப அப்படியே எண்ணெயில் போடுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் மெதுவடை தாங்க அடிக்கடி செய்வீங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்ல சத்தான ஒரு ஸ்நாக்ஸு. பசங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. நல்லா கிறிஸ்பியாக வருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது. எண்ணெயே குடிக்காது இந்த வடை, தெரியுங்களா. நிறைய பேர் உளுந்து வடை செஞ்சாங்கன்னா அப்படியே எண்ணெய் அப்படியே அது புழிஞ்சால் நிறைய வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கவே குடிக்காதுங்க. பார்க்கவே சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. பசங்க நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.